சொன்னதை செய்து காட்டிய ஈரான். 18 அமெரிக்க நிறுவனங்களில் அமேசான் மீது தாக்குதல். பஹ்ரைனில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸ் மையத்தின் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் நடத்தி வரும் தாக்குதல் ஒரு மாதத்தை கடந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈரான் கடுமையாக இழப்பை சந்தித்திருந்தாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. மேலும் ஈரான் ராணுவம் தனது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் என எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், இன்டெல், ஐபிஎம், டெஸ்லா மற்றும் போயிங் உட்பட 18 அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஈரானில் நிகழும் ஒவ்வொரு பயங்கரவாத செயலுக்கும் ஈடாக அந்த நிறுவனங்கள் தங்களின் அந்தந்த பிரிவுகள் அளிக்கப்படுவதை எதிர்பார்க்க வேண்டும் என அது எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை முறியடிக்க தாங்கள் தயாராக இருக்கிறோம் என அமெரிக்காவும் பதிலடி கொடுத்திருந்தது. இந்த நிலையில் பஹ்ரைனில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸ் அதாவது AWS மையத்தின் மீது ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்து ஒரு சில நிறுவனங்கள் பெயர்களை ஈரான் புரட்சிகர காவல் படை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த அமேசான் நிறுவனத்தின் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மறுபுறம் துபாயில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கிளுக்கு சொந்தமான தரவு மையத்தை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குறிவைத்து சமீபத்திய இணைய அறிக்கைகளை தெரிவித்துள்ளது. இருப்பினும் துபாய் அரசாங்கம் இந்த கூற்றுக்களை உறுதியாக மறுத்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் எஃகு ஆலைகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் இருந்த சமீபத்திய தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலில் அமெரிக்க ராணுவம் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன்களை அதிக அளவில் சார்ந்திருப்பதால் முன்னணி அமெரிக்க நிறுவனங்களின் தரவு மையங்கள் ஈரானின் முக்கிய இலக்குகளாக மாறி வருகின்றன.